என கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் திருமணத்துக்காக நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்களையும் கர்த்தர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேகருக்காக காலங்களில் கர்த்தர் ஜெபி தாழ்மையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவேதான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வளர்ந்தார்கள், அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள், உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களானார்கள், அந்த உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்கு இதே கேட்டகரியில் உள்ள துணையை தான் நாம் தேட வேண்டும். ஆண்டவரிடத்தில் இதுக்காக ஜெபிக்கணும். என் பிள்ளை இது படிச்சிருக்கிறா, அதனால இது படிச்ச, இதுக்கு மேல படிச்ச, நல்ல படிச்சவங்களை தேடுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த பிரையாரிட்டி, அது அப்புறமா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நல்ல பையன் தான், நல்ல பிள்ளை தான், ரட்சிப்பு மட்டும் இல்ல, அது அப்புறமா இப்படி சொல்லி எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது.